சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனுக்கு நம்முடைய ஆவியின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் மகிமை அடையட்டும். தேவன் மற்றொரு வாய்ப்பை நமக்கு தந்து, இன்னும் உயிரோடு இருக்கும் ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்து, நாம் தேவனை ஆராதிக்கும் ஒரு பாக்கியத்தை மறுபடியும் அவர் தருவதற்கு சர்வாதிகாரியாகிய தேவனுக்கு மகிமை. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் மறிந்து போயிருக்கிறார்கள். நமக்கோ தேவன் இந்த பாக்கியத்தை மறுபடியும் நமக்கு தந்து அவரை மகிமைப்படுத்தும் ஒரு பாக்கியத்தை நமக்கு தருகிறார். தேவனுடைய வசனத்தை நாம் தியானிப்போம் சிறிது நேரம். இப்ரி புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டு இப்ரியருக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொண்டு 11வது அதிகாரத்தில் இருக்கும் விசுவாசிகளின் பட்டியலை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனாகட்டும் கிறிஸ்துவாகட்டும், கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து 2வது முறையாக வரும்போது மனுஷர்களில் அவர் எதை பார்க்குறாரா? விசுவாசத்தை காண்பாரோ என்ற வார்த்தையை நாம் பார்த்தோம். 2வது வருகையாக வரும்போது மனுஷர்களில் விசுவாசத்தை காண்பாரோ யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த மார்க்கத்தில் கிறிஸ்துவர்களாக விசுவாசத்தின் மார்க்கத்தில் போகும்போது கண்ணுக்கு காணப்படாதவைகளை நாம் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். காண்கிறத நம்புறது விசுவாசம் அல்ல, காணப்படாததையே நாம் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். யாரு? தேவன் காண மாட்டார், பரலோகம் காணப்படாது, பார்க்கறதுல பார்க்காதது நம்புறது தான் விசுவாசம், இல்லையா? அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாமும் கூட பரலோகத்தை பார்க்கல, தேவனையும் கூட நாம் என்ன செய்யல பார்க்கல, கிறிஸ்துவை நாம் பார்க்கல, அப்போஸ்தலர்களையும் கூட நாம் என்ன செய்யல கண்ணார பார்க்கல. ஆனால் நாம் எதை வைத்து நம்புகிறோம் அப்படின்னா, கேள்விப்பட்டோம். யாரோ ஒருத்தர் நமக்கு தேவனுடைய வசனத்தை நமக்கு சொன்னார், இல்லையா? அந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டதுனால நமக்கு விசுவாசம் உண்டானது, நம்புகிறோம், இல்லையா? தேவனுடைய வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறேன் அதனால நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பவுல் சொல்றாரு. விசுவாசித்ததுனால் நான் என்ன செய்றேன்? பேசுறேன் அப்படின்ட்டு பவுல் சொல்றாரு. அதனால விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், பேசுகிறோம், இல்லையா? விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அதே போல நடைமுறையில நடக்கிறதுக்கு நாம் என்ன செய்யறோம்? பிரயாசம் படுகிறோம், இல்லையா? அப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் படிக்கும்போது இந்த கிறிஸ்துவர்களுக்கு, எபிரேய மொழி பேசும் இந்த கிறிஸ்துவர்களுக்கு, முதல்ல யூதா ஜனங்க அவங்க இப்போ என்ன ஆனாங்கன்னா, யூதா மதத்தை விட்டு, அது ஒரு மதம், நியாயப்பிரமாணம் இருக்கிறது ஒரு மதம், அது ஒரு கானான் நாட்டுக்கு கொடுத்த ஒரு மதம். இது மதம் அல்ல. எது? கிறிஸ்தவம் என்பது, புதிய ஏற்பாடு என்பது மதம் அல்ல. இது என்ன? மார்க்கம், இல்லையா? இது மார்க்கம். எங்க? இந்த பூமியின் மேலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் மார்க்கத்தில் இருக்கும்போது இருந்தவர்கள் இந்த கிறிஸ்துவின் மார்க்கத்தின் மூலமாக பரலோகத்துக்கு போகும் ஒரு மார்க்கம். எது? இந்த கிறிஸ்துவ மார்க்கம், இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடங்கள்ல சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் ஆகட்டும், 22வது அதிகாரத்தில் ஆகட்டும், 26வது அதிகாரத்தில் ஆகட்டும், என்ன சொல்றாருன்னா, நான் யூதா மதத்தை நேசிக்கிறவன், ஆனா இந்த மார்க்கத்தை நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்னா துன்பப்படுத்தி கொண்டிருந்தேன் அவரே சொல்றாரு. நான் யூதா மதத்துல இருந்தேன், ஆனா நான் அதை நேசித்து இந்த மார்க்கத்தில் இருக்கும் ஜனங்களை நான் என்ன செய்த? அழித்து கொண்டிருந்த, துன்பப்படுத்தி கொண்டிருந்த அவர்களை, இந்த மார்க்கத்தில் உள்ளவர்களை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு தெரிந்தது என்ன? அது மதம் ஒரு ஜனாங்கத்துக்கு தேவன் கொடுத்தார், இது மார்க்கம் கிறிஸ்துவின் மூலமாக பரலோகத்துக்கு போகிற ஒரு மார்க்கம் என்பது அவருக்கு தெரிந்தது, இல்லையா? அதே போல் நாமும் கூட இவர்களோ யூதா ஜனங்களோ நியாய பிரமாணத்தின் கீழ் இருந்து ஒரே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனா நாம உலகத்தில் இருந்தோம், நமக்கு தோன்றது போல நாம விக்கிரகங்களையும் இதோ ஒன்று நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? பூஜை செய்து கொண்டு நாம் இருந்தோம், இல்லையா? மூட ஆச்சாரங்களை ஆசரித்து கொண்டு இருந்தோம். ஆனா தேவனுடைய கிருபையினால யூதர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஒரு மேலான காரியங்களுக்குள்ள நாமும் கூட வருகிற ஒரு பாக்கியம் நமக்கு தேவன் கொடுத்தார். அவர்களாகட்டும், இன்னைக்கு நாம் ஆகட்டும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவர்களாக, யூதன் அல்ல. இப்போ அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் கிறிஸ்துவனே. இனிமே நான் யூதன் அப்படின்ட்டு சொன்னால் அவன் சுவிசேஷத்துக்கு அனுகூலமாக என்ன செய்யல? நடக்கல. இன்னைக்கு நாமும் கூட புறஜாதிகள் அல்ல,
புறஜாதிகளாய் இருந்த நம்மை தேவன் நேசித்து என்ன செய்தார்? நம்மை ஒன்றாக்கினார் இல்லையா? அதனால எபிரேய மொழி பேசும் இந்த ஜனாங்கம், யூதா மதத்தில் இருக்கும் இந்த ஜனாங்கம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வந்தாங்க. மறுபடியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நாம மறுபடியும் அதே யூதா மதத்துக்கு நாம் என்ன செய்யறோம்? நாங்க போறோம் அப்படின்ட்டு இந்த கிறிஸ்துவின் மார்க்கத்தை விட்டுவிட்டு, நித்திய ஜீவனை விட்டுவிட்டு, தேவனை விட்டுவிட்டு, இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு என்ன செய்யறாங்க? மறுபடியும் உலகத்துக்குள்ள போறாங்க. உலகத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா நியாய பிரமாணத்துக்குள்ள போறாங்க. நியாய பிரமாணத்தின் மூலமாக மனுஷர்களுக்கு என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. நீ முதல்ல வந்துட்டு நீ நியாய பிரமாணத்தின் கீழே இருந்த, மோசையின் மூலமாக கொடுத்த நியாய பிரமாணத்தின் கீழே இருந்த நீ இப்போ இயேசு கிறிஸ்துவை நீ நம்பி, யூதன் ஒரு இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் மூலமாக ரட்சிப்படைந்து, அவர் மூலமாக தேவன் உனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார் உனக்குள்ள இருப்பதற்கு. அப்புறமா நீ அநேக அற்புதங்களை நீ பார்த்த. அப்போஸ்தலர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. அவர்கள் கை வைத்து ஜெபம் செய்தா அந்த அற்புதம் ஒன்று உனக்கு வருது. அதையும் கூட நீ பெற்றுக்கொண்ட. பரலோகத்தினுடைய ருசியை நீ பார்த்த வசனத்தின் மூலமாக. அப்போ இதெல்லாமே பெற்றுக்கொண்டு ஆவியின் மூலமாக, புதிய ஏற்பாட்டின் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக இதெல்லாமே நீ பெற்றுக்கொண்டு மறுபடியும் நீ எங்க போற? மறுபடியும் நான் ஆரோன் கிட்ட போறேன், நான் மோசே கிட்ட போறேன், நான் நியாய பிரமாணத்தின்படி நான் நடப்பேன் அப்படின்னு நீ போனா உனக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. அதனால நீ எங்க வந்திருக்கியோ அதே நீ என்ன செய்யணும்? விசுவாசத்தின் மூலமாக நீ முன்ன போகணும். ஒரு ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். நியாய பிரமாணத்தின் கீழே இருக்கிறவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. யாருக்கு? நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக நடப்பவர்களுக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. எப்படி தெரியுது அப்படின்னா, நாம ஒரு வாட்டி கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, இவர்கள் கிறிஸ்துவர்கள் இல்லையா? இப்ப இந்த நிருபம் எழுதுவது கூட யூதா மதத்துக்குள்ள போன ஜனங்களுக்காகவே, கிறிஸ்துவை விட்டு விலகி போற ஜனங்களுக்காகவே இதுவும் கூட எழுதப்பட்டது. இந்த நிருபம் கூட 4வது வசனம் 5:4. நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். கிறிஸ்துவின் மூலமாக கிருபை கிடைக்கும். நியாய பிரமாணத்துல கிருபை இல்லை. நீ நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக 10 கட்டளைகளை நீ அனுசரித்து நடந்தால் மட்டுமே நீ நீதிமான். உனக்கு கிருபை கிடைக்கும். நீ நடக்கணும். 10 கட்டளையின் பிரகாரமாக நீ என்ன செய்யணும்? நடக்கணும். அப்போ நீ வாழ்வ, நீ நீதிமான் ஆகுவ. ஆனா அது உன்னால முடியல. உன்னால முடியாததுனால தேவனே தன்மேல் தான் என்ன செய்தாரு? உன்னை நேசித்து தன்னுடைய நேசகுமாரனை அனுப்பி நீ செய்யாததை அவர் மூலமாக செய்துவிட்டு, இல்லையா, அவர் மூலமாக நீ கிருபையின் மூலமாக ரட்சிப்படைவது, பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் மேற்பாட்டு தேவன் செய்தாரு. அப்போ கிறிஸ்துவை விட்டுவிட்டு, தேவனுடைய சித்தத்தை விட்டுவிட்டு நீ மறுபடியும் நியாய பிரமாணத்துக்கு போனால் நீ கிருபையிலிருந்து விலகி போற. இங்க பாருங்க, நாங்களோ, அதாவது கிறிஸ்துவர்களோ, நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் இல்லையா? இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரு? இப்ரிய கிறிஸ்தவர்கள், நாங்க போயிடுவோம், மறுபடியும் மோசையின் மூலமாக செய்து கொண்ட விருத்தி சேதனம் எங்களுக்கு அது அதனால நாங்க பரலோகத்துக்கு போறோம், இப்படியாக ஆலோசனை செய்து கொண்டு மறுபடியும் அவங்க என்ன செய்றாங்க? பின்னாடி போறாங்க. அதனால பின்னாடி போவாதீங்க. விசுவாசத்தை கொண்டு கிறிஸ்துவை நீங்க பார்க்கல, விசுவாசத்தை கொண்டு நீங்க உள்ள வந்தீங்க. அதை கடைபிடித்து நீங்க மரண பர்யந்தம் நீங்க என்ன செய்யணும்? நீங்க முன்ன ஓடிக்கொண்டு போகணும் அப்படின்ட்டு விசுவாசத்தை விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலே தராரு. வேதாகமத்துல பித்ருகளின் காலத்துல இருந்த விசுவாசிகளை, நியாயப்பிரமாணத்தின் காலத்துல இருந்த விசுவாசிகளை, கிறிஸ்துவர் காலத்துல இருந்த விசுவாசிகளை, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேரை காமிக்கிறாரு. இந்த பட்டியலில் ஆண்களையும் காமிக்கிறாரு, பெண்களையும் காமிக்கிறாரு. அவங்க எல்லாருமே காணாதவர்களை நம்பி கேள்விப்பட்டாங்க, தேவன் வாக்கு தத்தத்தை கேள்விப்பட்டாங்க, அவரை பார்க்கல அவங்க. ஆனா அவருடைய வார்த்தையை கேள்விப்பட்டதுனால அந்த கேள்வியின் மூலமாக நம்பிக்கை வந்த அந்த நம்பிக்கையை விட்டு விடாமல் என்ன செய்தாங்க? ஜெயித்தாங்க, மரித்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கையில மறித்ததினால்
அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்கள் எங்க இருக்காங்க? எல்லாருமே பரதேசுல இருக்கிறாங்க. நமக்கோ சகாயம் செய்வதற்காக இன்னும் அவங்க என்ன செய்யறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அதனால இந்த பட்டியலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எது? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13 அதிகாரம் இருக்குது. இதுல 11வது அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 2வது வசனத்தை நாம் பார்த்தோம் இல்லையா கடந்த வாரம். அதனால அப்படின்னு சொல்றாரு. அதனால முன்னோர்கள், அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், எதனால? விசுவாசத்தினால. யாரா? நமக்கு முன்னோர்கள் இருந்தாங்க இல்லையா? இப்ப நாம ஏன் இந்த விசுவாசத்தை கடைபிடித்து கொண்டு ஓடணும் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள், யாருடைய முன்னோர்கள்? இப்போ அவர்களுக்கு முன்னோர்கள் யார்களுக்கு? இந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா அவர்களுக்கு ஆதியாகமம் இருக்குது, யாத்ராகமம் இருக்குது, லேவியாகமம் இருக்குது, உபாகமம் இருக்குது, நியாயாதிபதிகள் புஸ்தகம் இருக்குது. அவர்களை படிக்கிறாங்க. அந்த படித்து கொண்டு இருக்கிறவங்க அதன் பிரகாரமாக வந்த மெஸ்ஸியாவை நம்பினாங்க. அதுல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட மெஸ்ஸியாவை நம்பினாங்க. அதனால எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, மெஸ்ஸியாவின் மூலமாக தான் ரட்சிப்பு அப்படின்ட்டு இங்க வந்தாங்க. இப்போ இங்க வந்து இந்த வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே பெற்றுக்கொண்டு மறுபடியும் எங்க போறாங்க? நாங்க நீதிமான்கள் ஆவது கிரியைகளின் மூலம். எந்த கிரியைகள்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள். நீ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நீ எவ்வளவு செய்தாலும் கூட தேவன் முன்பு நீ யாரல்ல நீ நீதிமான் அல்ல. மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனா அதுல கிருபை இல்லை. நீ நடந்தால் மட்டுமே உனக்கு என்ன? அதன் மூலமாக நீ வாழ்வ இல்லையா? ஆனா நமக்கு அப்படி இல்லை. நமக்கு என்ன செய்தார் தேவன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் செய்த பாவங்களை அவர் என்ன செய்தாரு? எல்லாமே அழித்து போட்டார். அப்புறமா நாம் வந்துட்டு ஏதாவது ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அது கிருபை கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரிவதற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1வது அதிகாரம் வசனம் 17வது வசனத்தை நாம் படிக்கும்போது இப்படியாக சொல்லப்படுது. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபை உனக்கு கிடைக்கணும்னா, நித்திய ஜீவன் நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா யார் மூலமாக? உனக்கு மன்னிப்பதற்கு, நீ செய்த பாவத்தை மன்னிப்பதற்கு ஒருத்தர் நமக்காக இருக்கிறார். வேணான்ட்டு நாம் செய்ய தேவையில்லை. பாவம் வேணான்ட்டு செய்தா கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை கீழே போட்டு நான் என்ன செய்யறேன்? அதை மிதிக்கிறேன். நான் அபாத்திரன். எதுக்கு? நித்திய ஜீவனுக்கு இல்லையா? இவங்க அதான் செய்து கொண்டிருக்காங்க. யாரு? இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் அதான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிருபை கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு என்ன செய்தாரு? கொடுத்தார் இல்லையா? நீ ஒருவேளை ஏதாவது ஒரு தவறு வேணுமென்று செய்ததல்ல, உனக்கே தெரியாம ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால் அது நிமித்தமாக உன்னுடைய மனசாட்சி உன்னை குத்துனால் நீ எங்க மன்னிப்பு கேட்கலாம்? நீ எங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு? எங்க? கர்த்தருடைய பந்தியில நீ என்ன செய்யலாம்? நீ மன்னிப்பு வேணுமென்று செய்ததுக்கு மன்னிப்பு கிடையாது இல்லையா? தெரியாம செய்த தவறுக்கு உனக்கே புரியாம நீ வேதனைப்பட்டிருந்தால் கண்டிப்பா இங்க அதுக்கு என்ன ஆகும்? அதுக்கு மன்னிப்பு கிடைக்கும் இல்லையா? ஆமாவா? ஆமா. அதுக்காக தான் நாம கிறிஸ்துவர்கள், நாம கிருபை பெற்றவர்கள். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் புரிகிறதுக்கு ஒரு வசனத்தை காமிக்கிறேன். யோவான் எழுதின முதல் நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, இவர் வந்துட்டு வயசானவர். யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான் வந்துட்டு வயசானவர். கடைசி காலத்தில் எழுதப்படுகிற நிருபங்கள் இது. 85 90 அந்த ஏடி கிறிஸ்துக்கு பின்னாடி எழுதப்பட்ட கடைசி காலத்தில் இவர் ஒருத்தர் ஆரோக்கியமாக மரித்தவர். யாரு? அப்போஸ்தலர்கள்ல யோவான் மட்டுமே, அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டுமே ஆரோக்கியம் உள்ளவனாக நேச்சுரல் டெத் ஆனவர் இவர் தான். மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் ஒரு நாட்டுக்கு போய் ஒவ்வொரு நாட்டுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல போய் கொல்லப்பட்டு மரணத்தை அடைந்தாங்க. அதுக்கு உதாரணம் நம் நாட்டில் மரித்தவர் யாரு? தோமா இல்லையா?
நம்முடைய இந்தியாவில் மரித்தவர் தோமா. சரி, கிறிஸ்தவர்களுக்கு சொல்றாரு வயசான இந்த அப்போஸ்தலன், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்யாதபடிக்கு அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாரு. என்ன செய்வதற்கு வாய்ப்புண்டு? பாவம் செய்வதற்கு, இந்த உலகத்துல பாவம் செய்வதற்கு வாய்ப்புண்டு இல்லையா? சொல்றாரு, ஒருவன் பாவம் செய்வோனானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். வேணுமென்று செய்கிறவர்களா அல்ல, மிஸ்டேக் ஆனவர்களுக்காக அவர் என்ன செய்யறாரு? நமக்காக பரலோகத்துல தேவனுடைய வலது பார்சத்துல தெரியாம செய்தாரு, தெரியாம நடந்தது இல்லையா? அவனை என்ன செய்ய, நீ மன்னித்து விடு இல்லையா? அப்படி பேசுறதுக்காக இங்க தெலுங்குல எப்படி இருக்கும் அப்படின்னா உத்தரவாதி அப்படின்ட்டு இருக்கும். தெலுங்குல வந்துட்டு உத்தரவாதி அப்படின்ட்டு இருக்கும். ஃபுட்நோட்ல 3வது ஆதரண கர்த்தா அப்படின்ட்டு இருக்கும். ஃபுட்நோட்ல இயேசு கிறிஸ்துவ உத்தரவாதி அப்படின்னா ஜட்ஜ் இருக்கிறாரு, நான் வந்துட்டு குற்றவாளி, நான் குற்றம் செய்திருக்கிறேன். உத்தரவாதி அப்படின்னா ஒரு லாயர் ஜட்ஜுக்கிட்ட என் மூலமாக வாதாடுவார். அவன் செய்யல, விட்டுடுங்க, கேஸ் போடாதுங்க, கேஸ் போடாம அவனை என்ன செய்யுங்க, விட்டுடுங்க. அப்படி வாதாடுறதுக்கு யார் இருக்காங்க? நமக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்க போவாதீங்க இப்ரியா கிறிஸ்துவர்களே, பின்னாடி போவாதீங்க, உங்களுக்காக தேவன்கிட்ட பேசுகிற ஒருத்தர் நமக்கு இருக்கிறாரு. மோசே பேசினாரு, வனாந்திரத்துல போகும்போது தவறு செய்தால் ஐயா அவர்களை மன்னித்து விடு. அது சிறிய காலம்தான் இருந்தது அந்த மன்னிப்பு, மோசே நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக. ஆனா அதை அவங்க பிடிக்காம போனதுனால தேவனே கிறிஸ்துவை அனுப்பி அதை கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றி எடுத்து போட்டு புதிய ஏற்பாட்டை கொடுத்து இதன் மூலமாக கிறிஸ்துவின் மூலமாக எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். அப்போ இவர்களுக்கு என்ன சொல்றாரு? நமக்காக வேண்டுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2வது வசனம், 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை என்ன செய்வதற்கு? நிவர்த்தி, அதாவது இல்லாமல் செய்கிற கிருபாதார பலி யாரு? அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் என்ன செய்வாரு? நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். உனக்கு மட்டுமல்ல, நீ உள்ள வந்திருக்கிற உனக்கு மட்டுமல்ல, இன்னும் உள்ள வராதவங்க அவங்களுக்காகவும் அவருடைய பலி என்ன செய்யப்படுது? வேலை செய்யுது இல்லையா? அப்போ யாரை விட்டு போறாங்க இவங்க? கிறிஸ்துவை விட்டு, புதிய ஏற்பாட்டை விட்டு. எபிரேய நிருபம் என்ன சொல்றதுன்னா, கிறிஸ்துவனுடைய மேன்மை பாராட்டுற ஒரு நிருபம் இது. அப்புறமா புதிய ஏற்பாட்டுடைய சிரேஷ்டத்தை அந்த விலை தெரிவிக்கிற ஒரு நிருபம் எது? எபிரேய நிருபம். அதனால இதுல நமக்கு சொல்லப்பட்ட அவர்களை, நீதிமான்களை யாரா அவங்க? எபிரேய நிருபம் 11வது அதிகாரம். அதனால, அதாவது விசுவாசத்தினால முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நல்ல சாட்சி பெற்றாங்களா? நல்ல நடைமுறை, நல்ல வாழ்க்கை, நல்ல விசுவாசத்தை கொண்டு என்ன செய்தாங்க? அவங்க மரித்தாங்க. அவங்க அப்படி பார்க்காதவர்களை நம்பி மரித்தவர்களை நாம் இன்னைக்கு என்ன செய்றோம்? அதாவது ஆபேலை குறித்து நாம பார்க்கிறோம் இல்லையா? ஆபேல் என்பவர் எப்போ இருந்தவர்? கிறிஸ்துவுக்கு முன்னாடி 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். 6000 வருஷத்துக்கு இல்லையா? அந்த மனுஷனை இப்ப நாம இன்னைக்கு இந்த கடைசி காலகட்டத்துல நாம் பேசுறோம் அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்க? நற்சாட்சிகளாக இருக்கிறாங்க. அவர் பார்க்காதவைகளை நம்பி, கேட்ட கேள்வியினால விசுவாசத்தை வைத்துக்கொண்டு பார்க்காதவைகளை நம்பி என்ன செய்தாங்க? தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை மகிமைப்படுத்தி என்ன செய்தாங்க? பரதேசுல இருக்கிறாங்க. அவ்வளோ வருஷத்துக்கு கீழே மரித்தவர்களை நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம்? அவர்களை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு, நற்சாட்சிகளாக வைத்துக்கொண்டு நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன செய்யறோம்? கடைபிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். எதுக்காக இது படிக்கணும் அப்படின்னா, நீ ஒரு தடவை வைத்த விசுவாசத்தை மரணம் வரும் வரைக்கும் நீ என்ன செய்யணும்? அதை விட்டு விடாம நீ அதை பிடித்து கொண்டு
நீ போகணும். அப்படி இல்லைன்னா உனக்கு என்ன இல்லை? பரலோகம் இல்லை. இல்லையா? பரலோகம் இல்லை. இவர் சொல்றாரு இப்ரிய கிறிஸ்தவர்களுக்கு, இப்ரிய நிருபர். ஒரு வாட்டி நீங்க 3வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டால், 3வது அதிகாரம் 6வது வசனம், கிறிஸ்துவ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம், அந்த அண்டர்லைன் பண்ணிக்கணும் அந்த வார்த்தை, முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில், யாரு? நாம கிறிஸ்தவர்கள் நாமே அவருடைய வீடாயிருப்போம். எப்போ வரைக்குமா? முடிவு பரியந்தம். நம்முடைய விசுவாசத்தை மரணம் வரும் வரைக்கும் என்ன செய்யணும்? முடிவு பரியந்தம் நாம் என்ன செய்யணும்? கட்டியாக பிடித்து கொண்டு விசுவாசத்துல நாம் போகணும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா யாருக்கு சந்தோஷம் அல்ல? தேவனுக்கு சந்தோஷம் அல்ல, பிசாசுக்கு சந்தோஷம். இல்லையா? பிசாசானவன் கொண்டாடுவான். ஒரு ஆத்மா எங்க போனது? நரகத்துக்கு போகுது அப்படின்ட்டு. இல்லையா? யாருக்கு சந்தோஷம் இருக்காது? தேவனுக்கு சந்தோஷம் இருக்காது. அதனால கிறிஸ்து வரும்போது நீ விசுவாசத்துல இருந்தால், நீ மரித்தால் அப்படி தேவன் சந்தோஷப்படுவான். நீ பின்னாடி வாங்கி போனா, நீ பின் போனா, 10வது அதிகாரத்துல அதானே சொல்றாரு. நிருபம் 10வது அதிகாரம் 37வது வசனத்துல நாம் அடிக்கடி இந்த வசனத்தை நிறைய வாட்டி பார்த்துருக்கிறோம். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்துல வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எப்படியா? நீ விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? இவர்கள் எல்லாருமே விசுவாசத்தினால பிழைத்தவர்கள் தான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவோனானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். பின்ன வாங்கி போனா தேவனுக்கு என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. அப்ப நாம் என்ன செய்யணும்? உலகத்தை நேசியாமல், இல்லையா? உலகத்தை நேசியாமல் தேவன் சொல்லுகிறது போல நாமே என்ன செய்யணும்? நம்முடைய விசுவாசத்தை காப்பாற்றி கொண்டு நாம முன்ன போய்கொண்டிருக்கணும். இல்லையா? உனக்கு கஷ்டம் வரலாம், உனக்கு துன்பம் வரலாம், உனக்கு விமர்சனங்கள் வரலாம், உன்னை அடிக்கலாம், உன்னை மரணத்துக்கும் கூட ஈடு படுத்துற ஒரு சந்தர்ப்பம் வரலாம். ஆனா நான் என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. 11வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்கும்போது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். எதனால? விசுவாசத்தினால. இங்க 2 பேரை சொல்லப்படுது. விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால வருது. தேவனுடைய வார்த்தையை கேள்விப்படுறதுனால விசுவாசம் வருது. 2 பேர் தேவனை ஆராதனை செய்வதற்கு போறாங்க. இல்லையா? 2 பேர் தேவனை ஆராதனை செய்வதற்கு போகும்போது விசுவாசம் இருக்கிறவன் என்ன செய்வான்? கீழ்ப்படிதல் காண்பித்து விசுவாசத்தின் மூலமாக அர்ப்பணைகளை செலுத்துவான். உங்களுக்கு புரியுதா? கேள்விப்பட்டது 2 பேரு. ஆனா கேள்விப்பட்டது போல விதேயத்தை அப்படின்னா கீழ்ப்படிதலை காண்பிக்காம நடக்கிறது ஒருத்தர். கீழ்ப்படிதலாக என்ன செய்யறாரு? ஒருத்தர் தேவன் சொல்றது போலவே செய்யறாரு. இப்போ இந்த 2 பேருமே தேவன் மூலமாக ஆலோசனை பெற்றவர்கள். இல்லையா? கேள்விப்பட்டவர்கள். யாரு? ஆபேல் ஆகட்டும், காயின் ஆகட்டும். ஆதாம் ஏவாளுக்கு காயின் பெரிய புள்ள, ஆபேல் ரெண்டாவது பையன். இல்லையா? 2 பேருமே கூட வாலிப பிராயத்துல, வாலிப காலகட்டத்துல இருக்கிறவங்க. இல்லையா? ஆனா 2 பேருக்குள்ள ஒருத்தரோ விசுவாசத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துறாரு, ஒருத்தரோ தன்னைத்தானே என்ன செய்யறாரு? அவமானப்படுத்திக் கொள்கிற ஒரு காரியம். தேவன் பனிஷ்மெண்ட் கொடுக்கிற ஒரு ஏற்பாடு ஒருத்தன் செய்து கொள்றான். இல்லையா? படிச்சிடலாம். அது 4வது வசனம், 4வது வசனத்தை பூர்த்தியாக படி. விசுவாசத்தினால ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். 6000 வருஷமானது மரித்தவரு. முதல் மரணம் மனுஷர்களுக்குள்ள ரத்தத்தை சிந்தின மரணம். முதல் பூமியின் மேல்
உயிரை விட்ட ஒரு ஒரு மனுஷன் யார் அப்படின்னா ஆபேல் இல்லையா? அதுவும் கொல்லப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரணம் அடைந்தவர், முதல் மரணம் அடைந்தவர் ஆபேல். எப்படியா? விசுவாசத்தின் மூலமாக அவர் சாட்சி பெற்று தேவன் கிட்ட அவர் மரித்தார். இன்னும் கூட அவர் என்ன செய்யறாருன்னா பேசுறார் இல்லையா? எப்படி அவருடைய ஆலோசனை இந்த முதலாவதாக அவரை குறித்து இந்த பட்டியல் சொல்லுது இல்லையா? அப்ப அவர் என்ன செய்தாரு அப்படின்ட்டு நாம் பார்க்கும்போது, இவர்களுடைய வேலை என்ன, இவர் யாருடைய குழந்தைகள், யார் பெரியவர், யார் சிறியவன் அப்படின்ட்டு நமக்கு எங்க தெரியுது? ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு நாம் போகணும். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்குள்ள அங்க இருக்கிற ஒரு ஆலோசனை, அங்க நடந்த ஒரு சம்பவத்தை இவர் என்ன செய்யறாரு? கிறிஸ்துவுக்கு பின்னாடி, அதாவது கடைசி காலத்துல, இது இப்ரிய கிறிஸ்துவர்களுக்கு கடைசி காலத்துல என்ன செய்யறாரு? நான் கடந்த வாரமே சொன்னேன், ஏடி 63 65 எழுதப்பட்ட ஒரு நிருபம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள அவர்களுக்கு அவர் அந்த சபைக்கு எவ்வளவு வயதா இருக்குது அனுபவம்? 30-35 வருஷம் வயசான அவ்வளவு அனுபவமான ஒரு கிறிஸ்தவர்கள் அவங்க. அந்த அவ்வளவு வருஷமாக இப்ப என்ன செய்றாங்க? பின்னாடி போறாங்க, போகாதீங்க அப்படின்ட்டு இவரு பரிசுத்த ஆவியின் மூலமாக புத்தி சொல்றாரு இல்லையா? சரி, ஆதியாகமம் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டு 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். அந்த அம்மா சொல்லுது, தேவனே எனக்கு இந்த பிள்ளைகளை கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு இல்லையா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் தேவன் அவர்களை சிருஷ்டித்து என்ன செய்தாரு? நீங்க பெருகுங்க, பூமியை நிரப்புங்க இல்லையா, எல்லாமே உங்க கைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஆசீர்வதித்தார். செய்த முதல் நாளே செய்தப்போவே அதன் மூலமாக தேவன் ஆசீர்வதித்தார். அதனால பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாங்க இந்த தந்தை தாயார் இல்லையா? சரி, 3வது வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு, சில நாள் அதாவது வாலிப பிராயத்துக்கு இவங்க வந்திருக்காங்க, பிறந்தாங்க, வாலிப பிராயத்துக்கு வந்திருக்காங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலை ஈற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் இல்லையா? ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அங்கீகாரம் பெற்றவர் யாரு? இங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஏன் ஒருத்தர் அங்கீகாரம் பெற்றது, ஏன் ஒருத்தர் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னா, ஒருத்தருக்கு விசுவாசம் இல்லை, ஒருத்தருக்கு விசுவாசம் இருக்குது. 11வது அதிகாரம் 4வது வசனத்துல விசுவாசத்தினால ஆபேல் காயினை பார்க்கிலும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? விசுவாசத்தினால, விசுவாசம் இவருக்கு இருந்தது, விசுவாசம் அவருக்கு இல்லை. உங்களுக்கு புரியுதா? விசுவாசம் இருந்தால் என்ன செய்வான்? கீழ்ப்படிதல். விசுவாசம் கேள்வினால வரும். அந்த விசுவாசத்தின் மூலமாக என்ன செய்யணுமோ அது செய்வாங்க, எதை சொன்னாரோ அதை செய்றாங்க இல்லையா? அப்போ இவர் என்ன செய்தது? ஆபேல் செய்ததுக்கு தேவன் ஏன் அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இவர் செய்தார். தேவனுக்கு பிரியமான காரியம் எது அப்படின்ட்டு நாம் பார்க்கும்போது, ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ரத்தம் சிந்திக்கப்படணும். பாவத்துக்கு என்ன ஆகணும்? மனுஷர்கள் பாவம் செய்திருக்காங்க இல்லையா? ஒருத்தரின் மூலமாக பாவம் வந்தது இந்த உலகத்துக்கு, பாவத்தின் மூலமாக மரணம் வந்தது. எல்லோருமே பாவம் செய்ததினால் மரணம் எல்லோருக்கும் என்ன ஆனது? சம்பிராப்தி இல்லையா? அப்போ எல்லாருமே பாவம் செய்திருக்காங்க. எல்லாருமே பாவம் செய்திருக்கும் போது பாவத்துக்கு மன்னிப்பு எது? பாவத்துக்கு மன்னிப்பு எது? ரத்தம் சிந்துதல். பாவத்துக்கு மன்னிப்பு எது? ரத்தம் சிந்துதல். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் வசனம் 22வது வசனத்தை நாம் படிக்கும்போது இப்படியாக சொல்லப்படுது, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது.
பாவத்துக்கு என்ன சிந்தணும்? ரத்தம் இல்லையா? அப்போ இவர் என்ன செய்யறாரு? ஆபேல் என்ன செய்தார் அப்படின்னா, அவருடைய வேலை என்ன? ஆடுகள் மேய்க்கிற வேலை. அதுல இருந்து முதலான பிள்ளை, முதலாவதாக பிறந்ததை என்ன செய்யறாரு? எடுத்துக்கொண்டு வந்து ரத்தத்தை பலி செலுத்துறாரு. அந்த பலி செலுத்துவதன் மூலமாக ரத்தம் சிந்திக்கப்படுது. அதன் மூலமாக என்ன செய்வதற்கு வாய்ப்புண்டு? பாவ மன்னிப்பு பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ரத்தம் சிந்திக்கலன்னா என்ன கிடைக்காது? பாவ மன்னிப்பு கிடைக்காது இல்லையா? அப்போ ஆபேலுடைய பாவத்துக்கு ரத்தம் சிந்ததினால் தேவன் அதை பார்த்து எனக்கு பிரியமான காரியத்தை இவரு செய்யறாரு, விசுவாசத்தினால செய்யறாரு இல்லையா? இன்னைக்கும் கூட நாம ரட்சிப்படைந்து நீதிமான்களாக ஆவதற்கு காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இல்லையா? அவருடைய ரத்தம் நமக்காக என்ன செய்யப்பட்டது? சிந்திக்கப்பட்டது இல்லையா? இவர் எப்படி அந்த மந்தையில இருக்கிற முதலாவதாக பிறந்ததை எடுத்துக்கொண்டு வந்தாரோ, தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு வந்தாரோ ஆபேல், அதே போல் தேவன் தன்னுடைய நேசகுமாரன் எல்லாரிலும் அவரே என்ன எப்படிப்பட்டவர்? முதல் பேரான குமாரன். முதல் பேரான குமாரனே அவர் என்ன செய்தாரு? சமர்ப்பணம் நமக்காக செய்தார். உங்களுக்கு புரியுதா? அவர் நமக்காக என்ன செய்தாரு? ரத்தத்தை சிந்தினார். பேதுரு எழுதின முதல் நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது 1வது அதிகாரம் 19வது வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. யார் ரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டோம்? நாம விலையேற பெற்ற, அதாவது மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாக விலையேற பெற்ற ரத்தம். அதுக்கு விலை இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கு என்ன இல்லை? நீ எவ்வளவு விலை கொடுத்தாலும் கூட கலங்கமில்லாத அந்த ரத்தம் கிடைக்காது. மாசற்ற அந்த ரத்தம் உனக்கு கிடைக்காது. உன்னுடைய பாவங்களை கழுவதற்கு எதுவுமே ஒரு தவறும் செய்யாம நமக்காக அவர் என்ன செய்தாரு? ரத்தத்தை சிந்தினார் இல்லையா? அப்ப தேவனுக்கு என்ன பிரியம்? பாவங்கள் மன்னிக்கணும் அப்படின்னா நீ ரத்தத்தை என்ன செய்யணும்? சிந்திக்கப்படணும். அப்ப ஆபேல் செய்தது என்ன? ரத்தம் சிந்திக்கிற ஒரு காரியத்தை அவர் செய்தார். முதலாவதாக ஆபேல் செய்தது என்ன? ரத்தத்தை சிந்திக்கிற ஒரு காரியத்தை அவர் செய்தார். அது மட்டுமல்ல, அவர் இன்னும் என்ன செய்தார் அப்படின்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு நாம் போனா அவர் செய்தது என்ன? ஆபேல் செய்தது என்ன? முதலாவதாக ரத்தத்தை சிந்திக்கிற ஒரு காரியத்தை அவர் செய்தார். அதனால தேவன் அவர் என்ன செய்தாரு? ஏற்றுக்கொண்டார். ஒண்ணு. இரண்டாவதாக அவர் செய்தது என்ன அப்படின்ட்டு நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அதாவது முதலாவதாக பிறந்த அந்த மந்தையில இருந்து இருக்கிறதை கொண்டு வந்து என்ன செய்தாரு? தேவனுக்கு சமர்ப்பணம் செய்ற. இது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா தேவனுக்கு பிடிக்கும் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கூட தேவன் சொன்ன நியாயப்பிரமாணத்தின் காலம் வந்த பொழுது தேவன் சொன்னது என்ன தெரியுமா? உன்னுடைய ஆடு மாடுகள் எவ்வளோ இருந்தாலும் கூட, எவ்வளோ உனக்கு இருந்த லட்சக்கணக்கில் இருந்தாலும் கூட முதல் பிறந்ததை எனக்கு என்ன செய்யணும்? தரணும். முதல் பிறந்தவைகளை எனக்கு காணிக்கையாக நீ கொண்டு வந்து அவங்களை ஆசாரியர்கிட்ட கொடுத்தா அவங்க என்ன செய்யறாங்க? உனக்காக, உன்னுடைய அறிக்கைக்காக அவங்க என்ன செய்யறாங்க? அதை பலியை செலுத்துறாங்க. முதலானதை நீ கொண்டு வரணும், ரத்தம் சிந்திக்கப்படணும் இல்லையா? அப்புறமா அதை நீ முதலானதை நீ கொண்டு வரும்போது அது எப்படி இருக்கக்கூடாது? களங்கம் இல்லாததாக இருக்கணும். நொண்டியாக இருக்கக்கூடாது, குருடாக இருக்கக்கூடாது, ஏதோ ரோகம் வந்தது போல வியாதி வந்தது நீ கொடுக்கக்கூடாது. ஆரோக்கியமானதை கொடுக்கணும், முதலாவது கொடுக்கணும். அது அப்படிப்பட்டது நீ என்ன செய்யணும்? ரத்தத்தை சிந்தினால் உன்னுடைய பாவம் என்னாவது? கழுவப்படுது. அதான் கொடுத்தார் இல்லையா? யாத்ராகம் புஸ்தகத்தை நாம் ஒரு வாட்டி எடுத்துக்கொள்ளலாம். நிர்கமா யாத்ராகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கும்போது, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் தரித்திருந்து பிறக்கிற முதற் பேரானத்தை என்ன செய்யணும்? எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். முதலாவதாக பிறப்பதே எனது. நீ அது என்ன செய்யணும்? எனக்கு தந்து
அர்ப்பணை செய்யணும் இல்லையா? ஆபேல் செய்த காரியம் என்ன? ரத்தத்தை சிந்தித்தார், முதலானதை என்ன செய்தார்? கொண்டு வந்தார். எதின் மூலமாக? விசுவாசத்தின் மூலமாக. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால வரும். கேள்வினால விசுவாசம் வரும். இதை யாத்ராகம் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டு 34வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 19வது வசன பகுதியையும் கூட நாம் படிக்கும்போது, கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவும் என்னுடையவைகள். முதலாவதாக பிறக்கிறது எனக்கு சம்பந்தப்பட்டது. எனக்கு நீ என்ன செய்யற? இஸ்ரேல் ஜனங்களை எனக்கு கொடுத்துடணும் இல்லையா? முதலானது எனக்கு கொடுத்தால் நான் என்ன செய்வேன்? உங்களை ஆசீர்வதிப்பேன். கலங்கம் இல்லாததை கொடுத்தா நீ என்கிட்ட என்ன செய்வ? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ இல்லையா? அப்போ ஆபேல் செய்தது என்ன? ஆபேல் செய்தது என்ன அப்படின்னா, முதலானதை கொண்டு வந்தார், ரத்தத்தை சிந்திக்க செய்தார் இல்லையா? பலி கொடுத்தார். யாருக்கு? தேவனுக்கு. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, ஆபேலும் என்ன செய்தாரா? இங்க பி பாகத்தில் இருக்குது, கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தானா. கொழுமையானவைகள், கொழுப்பு இருக்கணும். எதுல? அந்த அந்த மந்தையில முதலாவது பிறந்ததுல என்ன எப்படியாப்பட்டது இருக்கணும்? கொழுப்பு இருக்கணும். யார் கேட்கறது? தேவன் கேட்கிறார். இவர் எடுத்துன்னு வந்தது எது? கொழுப்புள்ளதை எடுத்து கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலையும் கூட தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னாருன்னா, கொழுப்புள்ளவைகளை நீ என்ன செய்யணும்? கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, ஒரு ஆட்டை வெட்டி என்ன செய்யணும்? அதை பாகம் செய்யணும். அதுல என்னென்ன பார்ட்ஸ் தேவன் சொல்லிடுறாரோ அது எல்லாமே வந்துட்டு பலிபீடத்தின் மேல அவருக்கு தகன பலியாக என்ன செய்யணும்? செலுத்தணும். அவர் சொன்ன அந்த அவயவங்களை எடுத்து என்ன செய்யணும்? தேவனுக்கு பலி செலுத்தணும். அப்போ அவர் என்ன செய்யறாரு? நான் சொன்னது போல இவங்க செய்திருக்காங்க. எது குப்பைக்கு போகணுமோ, அந்த வெட்டினதுல எது குப்பைக்கு போகணுமோ அது போயிடணும். இவங்க அது என்ன செய்யணும்? கலெக்ட் செய்து அது போய் பட்டணத்தின் வெளியே அது என்ன செய்யணும்னா சுடணும். எது? அந்த இவர் எது வேண்டாதது அப்படின்னு சொன்ன. அப்புறமா அதுல தேவனுக்கு வந்தது, தேவனுக்கு வந்தது, நான் அதன் மூலமாக மகிமை அடைவேன் அப்படின்றது அந்த பார்ட்ஸ் எடுத்துன்னு போய் இந்த பலிபீடத்தின் மேல. அதுலயும் சில பார்ட்ஸ் வந்துட்டு ஆரோனுடைய குடும்பத்தாருக்கு என்ன செய்யணும்? வெட்டினது தோல் இது எல்லாமே இருக்கும் இல்லையா? அந்த சர்மம் அது எல்லாமே, அந்த பாகம் எல்லாமே யாருக்கு போனா? ஆரோன் வேலை செய்யறாரு, தேவனுடைய வேலை செய்யறாரு இல்லையா? அவர்களுக்கு பாகமாக அது கொடுத்தணும். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டுக்கு கொண்டு போகாம அந்த தேவாலயத்துல அதை என்ன செய்யணும்? அவங்க சமையல் செய்து சாப்பிடணும். அது அவங்களுக்கு விதி. அது பழைய ஏற்பாடு. அதனால அந்த பழைய ஏற்பாட்டில இருந்து நம்ம விடுவித்தார் தேவன். அப்படியே செய்யணும் அப்படின்னா யாருமே நீதிமான்களாக ஆகுறதுக்கு ஆகாது. உங்களால ஆகாது அப்படின்றது தான் ஏஞ்சா ஒரு நடைமுறை. ஏஞ்சா உக்காந்தா ஒன்று செய்யணும் இல்லையா? நடந்தா ஒன்று செய்யணும். யாரால முடியும்? யாரால முடியாததுனாலதான் கிறிஸ்துவை அனுப்பி என்ன செய்தாரு? இல்லாம அதை செய்து இப்போ நீ விசுவாசத்தின் மூலமாக நல்ல வாழ்க்கை, தேவன் என்னை பார்க்கிறாரு, நான் கெட்டதாக நடந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ட்டு பயத்துல நீ இருந்தா நீ நியாய பிரமாணத்தையும் கூட என்ன செய்யற? நீ நிறைவேற்றுற இல்ல அது. ஆனா நீ நல்ல விசுவாசத்தினால, நடைமுறையினால, நீ புதிய ஏற்பாட்டின் மூலமாக நீ நடுக்கிற, நீ பழைய ஏற்பாட்டையும் கூட நீ என்ன செய்யற? நிறைவேற்றுற அப்படின்ட்டு தான் நமக்கு புதிய ஏற்பாடு சொல்லுது. உங்களுக்கு புரியுதா? அதனால இவர் என்ன செய்தார் அப்படின்னா, கொழுப்பானவைகளை கொண்டு வந்தார். ரத்தத்தை சிந்துதல், முதலானதை கொடுப்பது, அப்புறமா கொழுப்பானதை கொடுக்கறதுனால தேவனை மகிமை கொடுத்தார். அது இதெல்லாமே கொடுத்து என்ன இருக்குது? அவருடைய இதயத்துல விசுவாசம் இருக்குது. விசுவாசத்தினால இந்த கிரியைகளை அவரு செய்யறாரு இல்லையா? அப்போ தேவன்கிட்ட வரவரு என்ன செய்யணுமா? இப்ரி 11வது அதிகாரம், இப்ரியருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் இருக்கிறார், அவர் சொன்னது போல நான் நடந்தால் கண்டிப்பாக அவர் என்ன செய்யறாரு? எனக்கு
தம்மை தேடுகிறவருக்கு பலன் தருவார், பலமும் ஆசீர்வாதம் கொடுப்பார் இல்லையா? அவருக்கு துணையாக இருப்பார் இல்லையா? ஆபேல் தேவனை பார்த்தாரா? ஆபேல் தேவனை பார்த்தாரா? ஆதாம் ஏவாள் தேவனை பார்த்தாங்களா? யாருமே இன்னும் வரைக்கும் தேவனை பார்த்தவங்க இல்லை. வேணும்னா அவருடைய ஸ்வரத்தை என்ன செய்திருக்காங்க? கேட்டிருக்காங்க. அவரை பார்க்கறதுக்கு ஆகாது. ஏன்னா அவர் ஆவியானவர். இன்னைக்கும் கூட நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவரு பார்த்து கொண்டிருக்கிறார். நாம அவர் என்ன செய்யல? பார்க்கல. தேவன் ஆவியானவர் இல்லையா? அப்போ ஆவியான தேவனுடைய வார்த்தையை கேட்ட கேள்வியினால விசுவாசம் வருது. அந்த விசுவாசத்தின் பிரகாரமாக கிரியைகளை செய்தார். யாரு? ஆபேல் இல்லையா? மரித்தாலும் கூட இன்னைக்கும் கூட அவர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. மரித்தாலும் கூட பேசுறாரு. எப்போ மரித்தவர்? 6000 வருஷத்துக்கு கீழே மரித்தவர் இன்னும் கூட வேதாகமத்திலிருந்து நம்ம கூட என்ன செய்யறாரு? இது ஜீவனுள்ள வார்த்தைகள் இல்லையா? ஜீவனுள்ள வார்த்தைகளை அழிப்பதற்கு மனிதர்கள் எத்தனையோ பிரயாசப்பட்டாங்க. இன்னைக்கும் கூட சுவிசேஷத்தை சொல்லிக்கிறவர்கள் பிடித்து அடிச்சு அந்த பைபிளை கிழித்து போட்டு நெருப்புல போட்டு எரித்து போடுறாங்க. இன்னைக்கும் கூட நீ அப்படி செய்தாலும் கூட தேவனுடைய வார்த்தைகள் அழிக்காது. ஏன்னா அது நிரந்தர. நீ இருக்க போறதில்ல. அந்த மனுஷன் மேல நீ விழுகிற அடிக்கிற, நீ கெட்டதாக பேசுற, அவரும் இருக்க போறதில்ல. அடிப்பட்டவரும் அடிக்கிறவரும் இருக்க போறதில்ல. ஆனா தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் இருக்கும். என்றென்றைக்கும் இருக்கும். இத்தனை வருஷங்கள் ஆனாலும் கூட இது என்ன சொல்லப்படுது? பேசுது. மனுஷர்கள் முன்னாடி இன்னும் கண்டாகோஷமாக என்ன செய்து பேசிக்கொண்டு இருக்குது. ஏன்னா இது ஜீவனுள்ள வார்த்தைகள். அப்போ நாம விசுவாசத்தின் மூலமாக என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. நாம் எப்படியாக இருக்கணும் அப்படின்னா, கண்ணுக்கு காணாமல் இருக்கிற தேவனை, கண்ணுக்கு காணாமல் இருக்கிற பரலோகத்தை விசுவாசத்தின் மூலமாக ஒரு நாள் வாக்குத்தத்தம் பண்ண தேவன் எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பார் அப்படின்ட்டு நாம விசுவாசித்து கொண்டு முன்ன போகணும். புரியுதா? விசுவாசத்தின் மூலமாகவே அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புண்டே தவிர விசுவாசத்தை விட்டுவிட்டால் தேவனுக்கு சந்தோஷம் இருக்காது. நீ நரகத்துக்கு போயிடுங்க. புரியுதா? மனுஷன் ஆவியானவன். சரீரத்துக்குள்ள ஆவி இருக்குது. சரீரமோ 70-80 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து, ஒருவேளை தேவனுடைய கிருபையினால 100 வருஷம் கூட வாழலாம். ஒருவேளை தேவனுடைய கிருபையினால 110 வருஷம் கூட வாழலாம். 130 வருஷம் கூட வாழலாம். ஆனாலும் அது 70க்கு 80க்கு மேல அது எப்படிப்பட்டதா? 90ல சொல்றாரு இல்லையா சங்கீதத்துல, அது ஆயாசமா இருக்கும், துக்கமா இருக்குமா ஒருவேளை வாழ்ந்த மனுஷன் இல்லையா? அப்போ நீ மரித்து போனா 130 வருஷம் கூட வாழ்ந்தாலும் கூட சரீரம் மண்ணுக்கு போவோம். ஆவி எங்க போனோம்? நீ உனக்கு விசுவாசம் இருந்தால், தேவன் ஏற்பாடு செய்த தன்னுடைய நேசகுமாரனை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால், அவருடைய பரிசுத்தமான ரத்தத்துக்குள்ள உன்னுடைய பாவங்கள் நீ கழுவி கொண்டிருந்தால், கண்டிப்பாக நிரந்தரமாக உன்னுடைய ஆவி தலைமுறைக்கும் யுகங்களாக தேவன் நிரந்தரமானவர், நித்தியமானவர். அவரோடு கூட உன்னுடைய ஆவி இருக்கும். மனுஷன் ஆவியானவன். அதனாலதான் தேவன் சொன்னாரு, என்னுடைய சாயலில் என்னுடைய சொரூபத்தில் மனுஷனை நான் உண்டாக்குவேன் இல்லையா? அப்படி செய்யப்பட்டவன் யாரு? மனுஷன். அப்போ நாம் விசுவாசத்தினால காரியங்களை செய்து கொண்டு விசுவாசத்தை விட்டு விடாமல் நாம் முன்னே போய்கொண்டு இருக்கணும். பின்னாடி போகக்கூடாது. பின்னாடி போவதற்கு ஒருத்தன் இருக்கிறான். யாரு? பின்னாடி போறதுக்கு ஒருத்தன் இந்த உலகத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆலோசனை கேட்டால், அவனுக்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நாம் விசுவாசத்தை விலகி பின் போவதற்கு வாய்ப்பு உண்டு. யார் அவன்? பிசாசானவன் இல்லையா? இப்போ ஆபேல் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கும் காயின் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்வதற்கும் என்ன காரணம் அப்படின்னா, தேவன் எப்பவுமே என்ன செய்வார் அப்படின்னா, முதல் நாள்ல இருந்து முதல் மனுஷனை உண்டாக்கினது முதல் கொண்டு மனுஷன் என் கேள்வியை கேட்கிறானா, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா, எனக்கு விரோதமானவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு நான் நரகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன், அவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் பக்கம் போகிறானா, இதுதான் பார்க்கிறார் தேவன். உங்களுக்கு புரியுதா? ஏதேன் தோட்டத்தில் நடந்ததே சம்பவம் அதுதான்.
நான் சொன்ன கனியை புசிக்காது அப்படின்ற கனியை சாப்பிட்றானா, இல்லை யாராவது வந்து சோதனை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னா சாப்பிட்றானா? யாருடைய வார்த்தை இவன் கேட்குறான்? அதான் பார்க்குறான். அது ஆதாம் ஏவாள்ல நடந்தது, அது ஆபேல் காயினுடைய வாழ்க்கையிலும் கூட நடந்தது, இன்னைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதுதான் நடந்து கொண்டு இருக்குது. நீ ஒன்று தேவனுக்கு பிரியமாக இருக்க போற, இல்லை நான் பிசாசுக்கு பிரியமாக இருக்க போற. நீ விசுவாசத்தை விட்டு விலகாம போய் கொண்டிருந்தால் தேவன் சந்தோஷப்படுவான். நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து இருந்தால் இல்ல தேவன் சந்தோஷப்படுவான். நீ பின்வாங்கி உலகத்தை நேசித்து உலகத்தின் பிரகாரமாக நீ நடந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக பிசாசானவன் சந்தோஷம் படுவான், தேவனும் துக்கப்படுவான். நாம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வேதாகம் சொல்றது. முதல் யோவான் நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 3வது அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கல ஆனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்த நிமித்தம் தானே. எப்படி இருந்தானா? பொல்லாங்கனால் அப்படின்னா யார் பொல்லாங்கன்? பிசாசானவன் இல்லையா? நாம் எப்படி இருக்கக்கூடாது? பொல்லாங்கனால் அவனை போல நாம இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க. தேவனும் ஆபேலும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க இல்லையா? தேவனுக்கு பிரியமானது போல அவர் செய்தாரு, காயினும் பிசாசுக்கு பிரியமானதை செய்தான். எப்படி இருக்கக்கூடாது? காயினை போல இருக்கக்கூடாது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் இருந்ததுனால எது கொடுத்தா என்ன, எவ்வளோ கொடுத்தா என்ன இல்லையா? என்னுடைய வேலையில எனக்கு கிடைச்சது, எது கொடுத்தாலும் என்ன, தேவன் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார் அப்படின்ற ஒரு ஆலோசனையில அவர் கொடுத்தார். சொந்தமான ஆலோசனை இல்லையா? சந்தோஷப்படுறது தேவன் இது நிமித்தமாக அவர் சொன்னது. விசுவாசம் கேள்வினால வரும் இல்லையா? கேள்வினால வந்து அந்த விசுவாசத்தை நீ அதன் பிரகாரமாக செய்தால்தான் அது தேவன் ஏற்றுக்கொள்வாரே தவிர, நீ சொந்தமாக உன்னுடைய இஷ்ட பிரகாரமாக நீ எது செய்தாலும் கூட தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இல்லையா? ஓ, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வந்துட்டு ஆசாரியர்கள் இருந்தாங்க. யார் ஆசாரியர்கள் அப்படின்னா, ஆரோனுடைய குடும்பத்தார் பிரதான ஆசிரியர், லேவி கோத்திரத்தார் ஆசாரியர்கள் இல்லையா? பிரதான ஆசிரியர்னாக இருந்தவர் வந்துட்டு பலி செலுத்தினால் அது அவருக்கு தங்குது. தேவன் கொடுத்த ஒரு என்ன, அது நிபந்தனை இல்லையா? இப்போ பென்யாமின் கோத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட சவுல் வந்துட்டு சமியல் ஆசாரியனாக இருந்த சமியல் வந்து பலி செலுத்தினா, அவர் வர்றதுக்கு முன்னாடியே பிலிஸ்தியர்கள் வந்து யுத்தத்துக்கு வராங்க, எங்களை அடிச்சு போடுறாங்க, எங்களை கொண்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இவரே இறங்குறாரு. என்ன செலுத்துறதுக்கு? பலிகளை செலுத்துறதுக்கு. தேவன் சொல்றாரு, உன்னுடைய வேலை அல்லவே. நீ ஒரு நியாய பிரமாணத்தை ஒரு காப்பி எழுதி உங்ககிட்ட வச்சிருக்கிற, நீ தினம் படிச்சுன்னு இருக்கிற, உனக்கு புரியணுமே நான் எந்த கோத்திரத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற ஆசாரியனாக. உன்னுடைய வேலை அல்ல இல்லையா? நீ எதுக்கு செய்த? நீ செய்ததுனால உன்னுடைய ராஜ்யத்தை நான் என்ன செய்வேன்? எடுத்து போடுவேன். உன் பக்கத்துல ஒருத்தன் இருக்கிறான், அவனை நான் என்ன செய்வேன்? தேர்ந்தெடுத்துக் கொள்வேன். யாரு? தாவீது இல்லையா? 2வது ஒரு முறைக்கு தேவன் கொடுத்தாரு. அமாலேக்கியா என்கிற ஒரு நாட்டை சம்பந்தப்பட்ட ஜனங்களை நீ கொன்று போடு. ஏன்னா வனாந்திரத்தில் வரும்போது அவர்கள் என்னுடைய ஜனங்களை ஒண்ணுமே இல்லாத நிஷ்காரணமாக கொண்டு போட்டாங்க. யாரு? அந்த அமாலேக்கியர். அதனால அவர்கள் பூமி மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு சவுலுக்கு வந்தது. சவுல்கிட்ட சொன்னாரு, நீ அங்க போய் பிள்ளைகள், ஸ்திரீகள், வயதான கிழவர்கள் யார் இருந்தாலும் கூட கொண்டு போடு, அங்கிட்டிருந்து நீ எதுவுமே கொண்டு வராத அப்படின்ட்டு சொன்னார் இல்லையா? அப்ப இவர் என்ன செய்தது? சவுல் என்ன செய்தது? போய் அந்த அரசனை கொல்லாம பிடித்து கொண்டு பலமுள்ள ஆடு மாடுகளை கொண்டு வந்தாரு. தேவனுக்கு நான் பலி செலுத்தின இவங்களின் மூலமாக அப்படின்னு சொல்லி தேவன் என்ன சொன்னது? ஒரு புல்லும் கூட நீ எடுத்துக்கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தானே சொன்னது. அப்போ சந்தோஷப்பட்டாரா தேவன்? ஏன் கேட்டார்? கேள்வி தெரியும், இப்படிதான் செய்யணும், இந்த விசுவாசத்தின் பிரகாரமாக இதுதான் செய்யணும் அப்படின்ட்டு தெரியும். ஆனா விசுவாசம் இல்லாததுனால கீழ்ப்படிதல் இல்லை. விசுவாசம் இருந்தால் அதே போல செய்திருப்பார் இல்லையா? நாமும் கூட என்ன செய்யணும்? விசுவாசத்தின் மூலமாக நாம உலகத்தை என்ன செய்யணும்? கடந்து போயிடணும் இல்லையா?
ஏன்னா நாம் இன்னும் பரலோகத்தை பார்க்கல, தேவனை பார்க்கல. விசுவாசத்தின் மூலமாக நாம் போகிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். கீழ்ப்படுதல் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தணும் இல்லையா? விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இல்லாமல் கீழ்ப்படுதல் இல்லைனாலும் கூட அது என்ன தவறு. விசுவாசம் யாருக்கு இருக்குது? பிசாசுகளுக்கும் கூட, பேய்களுக்கும் கூட விசுவாசம் இருக்குது, கீழ்ப்படுதல் இல்லை. இப்போ நாம் இங்கே விசுவாசத்தின் மூலமாக தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறோம்? ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? வாய்ப்பு கிடைச்சா பைபிள் ஸ்டடி கூட நாம் செய்கிறோம் இல்லையா? வாய்ப்பு கிடைச்சா இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ் கிறிஸ்தவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய வளர்ப்புக்காக நாம் இன்னும் அநேக காரியங்களை நாம் செய்வோம் இல்லையா? இது பிரேயருக்கு மட்டும்தான் இல்லை இல்லையா? ஒரு கூட்டமாக கூடும் சமயத்தில் மட்டும் அல்ல, எல்லா இடத்திலும், எல்லா நாட்களிலும், எல்லா சமயத்திலும் அதை நாம் என்ன செய்யணும்? காண்பிக்கணும். நீ அதை காண்பிக்கும் போது சிலர் சொல்வாங்க, கையில் ஆகாதவன், பொலிக்க தெரியாதவன் இல்லையா, பேசாதவன், என்னென்னவோ வார்த்தைகள் என்ன வரும் நமக்கு வரும். இருந்தாலும் கூட அதை நாம் சகித்து கொண்டு என்ன செய்யணும்? தேவன் கொடுக்குற அந்த பரலோகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவனுக்கு பிரியமான இவைகளே நாம் என்ன செய்யணும்? உங்களுக்கு புரியுதா? அப்படி இல்லைன்னா யாரோ ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் கோபப்பட்டு இல்லையா, அவர்களை ஏதாவது கெட்டதாக பேசி, அவர் அடித்தா நாம் அடித்து இல்லையா, நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது? மனசாட்சி குத்தம் இல்லையா? ஏதாவது பேசினா, ஏதாவது கையெடுத்தா என்ன செய்யும்? குத்தம். ப்ரேயருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? நான் வீட்டிலே இருந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது செய்தான் இல்லையா? அதனால் அந்த தவறுகளுக்கு போகாமல் விசுவாசத்தின் பிரகாரமாக நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கிட்ட வரணும். தேவன் எப்படி சந்தோஷப்படுவார் அப்படின்னா, நான் 2 வசனங்களை காமிச்சு நான் முடிக்கிறேன். சாமுவேல் எழுதின முதல் நிருபம், சாமுவேல் எழுதின முதல் நிருபம் 15வது அதிகாரம் 22வது வசன பகுதியை நாம் படிக்கும்போது, தேவன் எதற்கு சந்தோஷப்படுவாரா? சாமுவேல் மூலமாக சவுலுக்கு சொல்ற வார்த்தை இது. அதற்கு சாமுவேல், இவர் தீர்க்கதரிசி, நியாயாதிபதி, ஆசாரியன், 3 வேலை செய்த ஒரே மனுஷன் வேதாகமத்தில் யார் மட்டுமே? சாமுவேல் மட்டுமே. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நீ கேட்கிறதே உத்தமம், அவர் பிரகாரம் கேட்டது பிரகாரமாக செய்வதே உத்தமம். எனக்கு பிரியமானதை நீ செய்வதல்ல, உனக்கு பிரியமானதை செய்வதல்ல, எனக்கு பிரியமானதை செய்வதை நான் கேட்கிற ஒரு இஷ்டம். யார் சொல்றது? தேவன் சொல்றார். இன்னொரு வசனத்தையும் கூட நாம் பார்க்கலாம். மீகா என்கிற பழைய ஏற்பாட்டில் மீகா என்கிற புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோனா பக்கத்தில் இருக்கும், 6வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து, ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க, என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க, என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே என்ன கொடுக்கணுமா? தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு முதல் கர்ப்ப பிள்ளையை கொடுக்கணுமா இல்லையா? எண்ணெய் கொடுக்கணுமா? அப்புறமா ஆறுகளின் எண்ணெய், ஆறுகளை போல நதிகளை போல ஓடுகிற எண்ணெய் கொடுக்கணுமா? அப்புறமா ஆட்டுக்கடாக்களை கொடுக்கணுமா? எதை கொடுத்தா தேவன் சந்தோஷப்படுறா? 8வது வசனம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். எதை கேட்கிறாரு? நீ நதியை போல ஆறுகளை போல ஓடுகிற எண்ணெய் கொடுத்தாலும் அவர் சந்தோஷப்பட மாட்டாரு. ஆயிரக்கணக்கில் நீ ஆடு மாடு கொண்டு வந்து பலியை செலுத்துற நான் தேவனுக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட சந்தோஷப்பட மாட்டாரு. ஏன் முதல் பேரான என் குமாரனை நான் அவருக்கு சமர்ப்பணை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட செலுத்துனாங்க. அப்படி கூட இஸ்ரேல் ஜனங்க முதல் பேரான குமாரனை என்ன செய்தாங்க? நெருப்பில் போட்டாங்க இல்லையா? இந்த பிள்ளையை கொடுத்தா சிலர் அப்படிதான் செய்தாங்க. யூதா ஜனங்க
சத்துருக்கள் யுத்தத்துக்கு வரும்போது தேவன் எனக்கு பிரியமாக இந்த சண்டையில எனக்கு சப்போர்ட் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்களுடைய குழந்தைகளை முதல் பிள்ளையே என்ன செய்தாங்க? நெருப்புல போட்டாங்க. பென் ஹின்னோம் அப்படின்ற ஒரு நெருப்பு பள்ளம், அது பள்ளத்தாக்கு, அதுல எப்பவுமே நெருப்பு இருக்கும், அதுல போட்டாங்க. அப்புறமா அந்நிய ஆச்சாரங்களை செய்து இந்த பிள்ளைகளை அந்த அந்நிய ஆசாரிய காரியங்களை இவங்க செய்தாங்க. தேவன் இஷ்டப்பட்டாரா? இஷ்டப்படல. தேவன் எது இஷ்டப்படுறதா? இங்க சொல்றாரு, உன் தேவனுக்கு முன்பாக என்னவா? நியாயம் செய்வது, இரக்கத்தை சிநேகிப்பது, அப்புறமா மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறாரு? இது தேவை இல்லையா? அப்போ விசுவாசத்துல இருக்கிற நாம் என்ன செய்யணும்? ஆமா, பிசாசானவனை போல, காயினை போல நாம் நடவாமல் ஆபேலை போல நாம் என்ன செய்யணும்? நடக்கணும். ஆபேல் எப்படி நடந்தார்? விசுவாசத்தினால அவர் மரித்தும் இன்னும் பேசுகிறார், நல் சாட்சியாக இன்னும் பேசுகிறார். எப்படி? விசுவாசத்தினால இல்லையா? பார்த்தார் அவரு தேவனை? பார்க்கல. கேட்டார் கேள்வி, என்ன இப்படியாக செய் அப்படின்ட்டு கேட்டாரு, அப்படியே அவரு செய்தார். இனிக்கும் கூட நாம விசுவாசத்தினால வாழ்கிறோம். பரலோகத்தை நாம் பார்க்கல. பரலோகத்தை பார்க்கணும் அப்படின்னா, தேவனை நாம் பார்க்கணும் அப்படின்னா, விசுவாசத்துல நாம் என்ன செய்யணும்? வாழ்ந்து கொண்டு போகணும். சரீரம் நிரந்தரமாக இருக்காது. எது நிரந்தரமானது? இந்த உலகம் அல்ல, இந்த உலகம் அல்ல. எது நிரந்தரமானது? தேவன் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறார், அதே நிரந்தரமானது. கடைசி வார்த்தை எபிரேய நிருபம் 13வது அதிகாரம் 14வது வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் எது? அமெரிக்கால இருக்கலாமா? சண்டை நடக்குது, எது எப்போ சண்டை நடக்குது, எந்த பூமி காலியாகுது யாருக்குமே தெரியாது இல்லையா? எதுவுமே இப்போ நிம்மதியா இருக்கிற இந்த நாட்டில் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நியூக்ளியர் பாம்பு செய்து கொண்டு இருக்காங்க இல்லையா? அந்தந்த நாடு ஒன்று போட்டால் சில கிலோமீட்டர் என்ன செய்யப்படுது? அழிந்து போயிடும். அப்படிப்பட்ட நிலைமையில மனுஷர்களான நாம இருக்கிறோம். நாமே செய்தது நமக்கே என்ன ஆகுது? அது நம்மையே அழிக்கிற ஒரு ஏற்பாடு நாமே செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட நிலைமை இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ நிலையில்லா நகரம் எங்கேயுமே இல்லை. இருக்கிறது எது? வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிறது எது? பரலோகம். அதை நாம் என்ன செய்யலாம்? அதை நாடி நாம் விசுவாசத்துல முன்ன போகலாம். எதுக்கு இது நான் சொல்றேன் அப்படின்னா, விசுவாசம் என்பது அது நமக்கு தேவை. விசுவாசம் இல்லாமல் தேவனை என்ன செய்யறது? சந்தோஷப்படுத்துறது கூடாத காரியம். விசுவாசத்தோட நாம நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு நாம் என்ன செய்யலாம்? நடக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். நாம எபிரேய நிருபத்தில் வந்துட்டு ஆபேலை குறித்து நாம் பார்த்தோம். ஒவ்வொரு விசுவாசியை குறித்து நாம பார்த்து கொண்டு போகலாம். அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை காணாத தேவனுக்கு கேள்விப்பட்டதுனால அவங்க ஜெயித்தாங்க, இன்னைக்கும் பேசுறாங்க அப்படின்றது நாம பார்க்கலாம். தாழ்மையுடன் வசனத்தை கேட்டதற்கு வணக்கம்.